ஸோ வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் டு தமிழ் கேமிங். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த போன பாட்டில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, ஸ்பீட் சொல்லியிருப்பான் ஸ்ப்ரே பண்ணுன்னு, பாலாஸோட அடையாளங்களாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரைடர் சொன்ன ஒரு மிஷினே முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்வீட் ஒரு மிஷின் சொல்லிக்கிறான், அதை போய் முடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒன்றும் இல்லைங்க, கட்சீனு. அது குரு ஸ்ட்ரீட் ஏன் தெரியுமா பாதாள லோகத்தில் தள்ளப்படுதுன்னா, எல்லாம் வெளியே வராங்க காசுக்காக, பாலாஸுக்கு போகிறாங்க. பாலாஸ் இங்கே பண்ணுறாங்க. ஏன் அந்த குரு ஸ்ட்ரீட்லாம் வெளியே போகிறாங்கன்னு தெரில. அதனால கேங்கு சேர்க்கலான்னு ரைடரும் இவனும் புறப்படுவாங்க. அதை போதைக்கு அடிமை ஆடுவாங்க குரு ஸ்ட்ரீட் ஃபேமிலிஸ். அந்த போதை எல்லாம் அடிச்சுட்டு வருவானுங்க பாருங்கள். இதான் கட்சின்னு வந்துட்டோம். அப்போ வாடா ரைடர் உக்காடுறா. ரைடர் வந்துட்டாங்க. எப்படி பாருங்களேன், பறக்க போகிறேன் இன்றைக்கி. ரைடரை கெட்டியமாக பிடிச்சிக்கினா நானும் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்ட தாங்க இருக்குது, அவ்வளோ தூரமாக இல்லை. அப்போ எடுத்துன்னு போய் விட்டுருவோம் ரைடர் கையில். எவன்டா வந்தாச்சு, இடத்துக்காண்ட வந்தாச்சு. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கதை தட்டுவாங்க. ஒரு பீடான்ற ஒருத்தன் குரு ஸ்ட்ரீட்லேருந்து வெளியே இருப்பான். ஏன்னு கேட்பாங்க ரைடரும் சிஜேவும். ஏன்னா எனக்கு காசு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவன் சொல்லுவான். அவன் இன்னொருத்தன் வேலைக்கு அடிமையாக வச்சுருப்பான். அவன் போதைக்கு அடிமையாகிட்ருப்பான். அதுதான் சொல்லுவான். இந்த கட்சியில் அதான் நடக்கும். அதுக்கு ரைடர் என்ன தெரியுமா சொல்லுவான், பக்கத்து தெருவில் போதை வைக்கிறவன் ஒருத்தவன் தெரியும், அங்கே இட்டுன்னு போகிறான் வா அப்படின்னு சொல்லுவான். வாங்க அங்கே போவோம். அது போதை விற்கிறவன்லாம் பிடிச்சி நல்லா வடித்து வைக்கணுங்க. ரைடரு சாரி டாடி, தெரியாமல் பண்ணிட்டேன் ஏங்க. ஆனால் சத்தியமாக ரைடரு வா, ஷார்ட்கட்டில் போகலாம். எம்மா பொண்ணு மாட்டின்னு இருப்பேன் நேரத்துக்கு. அச்சா ஏங்க இப்படியே நிற்கிது பாருங்களேன். ஒன்றும் கிடையாது, என் கையில் கன்னுக்குது. அது எங்கள் சீட்லாம் போடல. சீட் போட்டு கன்று எடுத்து நம்மளுக்கு பழக்கமே இல்லை. அப்படியே வச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ கட்சி ட்ரிகர் ஆகிடும். இவனுக்கு போதை, இவனுக்கு கேளு. அப்படியே பாலாஸ். சரி பக்கத்து தெருவில் பாலாஸ் ஒருத்தவங்களுக்கு தெரியும், அங்கே இட்டுன்னு போகிறேன் அப்படின்னுவான். ஆனால் நம்ம தான் ஓட வேண்டியதாகுது. வாடா ரைடர். ஐயோ ரைடரை அடிக்காதீங்கடா, எங்கே சுடுறாங்க. வாடா ரைடர், சீக்கிரம் வா கொஞ்சம் கொஞ்சமாக வா. சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வா. அப்படியே ஓடி போவோம். இந்த வண்டி அழகாக இது பாரு. உக்காரா பட்டுனே. போடாங்க போலீஸ்காரா, எனக்கே வா. அவ்வளோதான், இடத்துல வந்துட்டாச்சு. இங்கே தான் இப்போ கலவரமே நடக்கும் பாருங்களேன். உள்ளே போயிட்டு எல்லாருக்கும் வந்துட்டா போய்க்கிறேன். இது ஏன்டா பிடிக்கிற சிஜே? காரல் ஜான்சன் பேர் வேறு இதில். இப்போ பாருங்களேன், உள்ளே போய் கலவரம் பண்ணுறோம். நிற்கிறோம் கட்சினை. வாடா வந்துட்டாப்பே. செத்துப்போ. ஏய் அடிக்காதீங்கடா, வலிக்குதுடா. எங்கன்னா ரைடர் மேலே பட்டுச்சுன்னா எனக்கு அதான் பயமாகுது. எங்கள் ரைடர் செத்துனா மிஷின் ஃபெயில் ஆகிடும். ஏன் எழுத்த காலி பண்ணுறீங்கடா ரைடர்? போலாடா அவனை போட்டு. அவ்வளோதான், வாடா ரைடரு. அவ்வளோதான். ஸ்வீட்டா? ஐயோ 2 ஸ்டார் வாண்டட் லெவலு. 1 ஸ்டாருக்கே வச்சு செய்வானுங்க. 2 ஸ்டாரா? விளங்குது கன்றாவித்தனம் எல்லாமே வருமே. அப்பாடி எப்படியோ ஸ்வீட்டு வீட்டுக்கு வீட்டை எடுப்போம். வண்டி போகுது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. பார்ட் 3 இது வேறு. பார்ட் 3 நான் அப்படியே சான் அண்ட்ரீஸ் ஃபுல்லாக முடிக்கலான்னுங்கிறேன். உங்கள் கருத்து என்னன்னு தெரில. அப்பா அப்படியே திரும்பிட்டு அழகாக இப்படி நிறுத்தணும். எப்படி பார்த்தீங்களா நிறுத்தினேன்? செம்மையாக இருக்குங்க. மிஷின்ஸ்லாம் இந்த கேமில் தரமாக இருக்கும். ஒவ்வொரு மிஷின்ஸும் வடிவமாக்குற மிஷின் மாரி தான் இருக்கும். சரி போயிட்டான். நெக்ஸ்ட் மிஷின் ட்ரிகர் பண்ணலாமான்னு தோணுது. சரி ட்ரிகர் பண்ணுவோம். ஐயோ இந்த மிஷினா? எனக்கு தெரியுங்க அந்த மிஷின். என்ன தெரியுமா, பாலாஸ்க்கு அழிக்கணும். பாலாஸ் வருவானுங்க. நான் பாலாஸ்க்கு எங்கே ஒரு காரில் போவானுங்க, அவனுங்கள முடிக்க சொல்லுவானுங்க. இந்த மிஷின் எனக்கு தெரியுங்க. நான் சான் அண்ட்ரீஸை ஃபுல்லாக முடிச்சிட்டேன், அதனால தான் எல்லாமே எனக்கு தெரியுது. அப்படியே இடத்த விடுவோம். இங்கேருந்து தாங்க புறப்படுவானுங்க பசங்க. நம்மளும் பின்னாடியே சுற்றுவோம். முட்ரா பாலாஸு, முட்ரா. அடிங்கடா. நம்மளும் கூட சேர்ந்து அடிக்கக்கூடாது இல்லை, அடிக்கணும் தான். அடிங்கடா ஸ்வீட்டு.
ஐயோ அடிக்கவே மாட்டானுங்க பாருங்களேன். இப்படி தான் திரும்பானுங்க. அவ்வளோதான் மடக்கியாச்சு. அப்படியே வை ஒன் டாப் இறங்கிட்டானுங்க பாருங்களேன். ஐயோ பாருங்களேன் இறங்கிட்டானுங்க. ஊந்து போச்சு. அவ்வளோதான் செத்துட்டான். 2 செகண்ட் கூட ஆயிருக்காதுங்க அந்த மிஷினை முடிக்க. அப்படியே வீட்டுக்கு எடுப்போம். ஊரா புளிய மரம் உக்காந்தா வரும், எங்கள் குரு ஸ்ட்ரீட் ஃபேமிலிஸு பார்த்தாலே பயம் வரும். எப்படி டைலாக்கு சூப்பராக இருந்ததா? அதுமாரி தான் நம்ம டைலாக் பண்ணணும். குரு ஸ்ட்ரீட் ஃபேமிலிஸை பார்த்தாலே எல்லாம் நடுங்கணுங்க. அப்பேற்பட்ட நடுங்கல் இருக்கணும் எல்லார் கையிலையும். அதான் குரு ஸ்ட்ரீட் ஃபேமிலிஸ் அப்படின்னு காட்டணும். சரி, இப்போ பிக் ஸ்மோக்கு வேறு தனியாக ஓட சொல்லுவாங்க. அப்பா ஸ்மோக்கு ஊட்ட விட சொல்லுவாங்க. வாடா ஸ்மோக்கு, உனக்கு ஊட்ட தானே விடணும். போய் விட்டு இதோட அந்த பாட்டை முடிச்சிக்கலான்னுக்கிறேன். ஏற்கனவே அங்கே 6 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு வீடியோ போடவே டைம் கிடைக்க மாட்டேது. எல்லாம் ப்ரோ வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்க. அதனால் எல்லாம் அதிக வியூஸ் 50 வியூஸ் தாண்ட மாட்டேங்குது வீடியோ. அதுக்கு தான் வீடியோ லேட் ஆகுது. அப்படியே பின்னாடி திரும்ப ஃப்ரீ டைம் கிடைக்க மாட்டேங்குது. இல்லைன்னா நான் வீடியோ போட்டுருங்க கிடப்பேன். சரி, அழகாக வந்து நிறுத்திடுவோம். ஸ்மோக்கு பாய். எவ்வளோ காசு தந்துக்கிறாங்க இதுக்கு? வெறும் 200 தான். நான் ஒரு ஸ்பான் லொக்கேஷன்ஸ்லாங்குது, அதை உங்களுக்கு காட்டுறேங்க. அது ஒரு பாட்டில் காட்டி ஒரு GTA சாண்ட்ரஸில் நம்ம வெப்பன் ஸ்பான் லொக்கேஷன்ஸ்லாம் சொல்லியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளே இருங்க, இங்கே ஹெல்த் வந்து ஃபுல் பண்ணிப்போம். எவனா கால் அடிக்கிறான். சீரியஸ் இதெல்லாம் ஐயோ ஏங்க ஃபோன் ஜிம்மு வந்துட்டான். ஜிம்மில் இனிமேட்டு போயிட்டு அடுத்த பாட்டில் வந்து ஜிம் ஒர்க்கு தான் எல்லாமே. சத்தியமாக சொல்கிறேன், ஜிம் ஒர்க்கே பண்ணிடலாம். இப்போ இவன் உள்ளே போயிடுறான். சரி, இதுவரை நம்ம உங்களை விடைபெறுவது நான் உங்கள் கேமர், தமிழ் கேமர். கட்டா மாமே டூர்.